இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியிட்ட நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். நேற்றும் இன்றும் மொத்தம் 2 நாட்கள் நடந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் மாநாடு நிறைவு பெற்றிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் 2 நாட்களாக நடைபெற்ற இந்த மாநாடு தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது என்ற முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். இந்த 2 நாட்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுடைய மாநாடு இது நடந்திருக்கிறத பார்க்குறோம். இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம நேயர்களுக்கு பதிவு பண்ணுங்க. தமிழக அரசின் மூலமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எவ்வளவு எளிதாக மக்களை சென்றடைகிறது என்பதற்குண்டான ஒரு வழிமுறைகளை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பல்வேறு அறிவுறுத்தல் மூலமாக வழங்குவதற்குண்டான நடவடிக்கையாகத்தான் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மாநாடு என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக ஐபிஎஸ் அதிகாரிகளோடு நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டின் மூலமாகவே பல்வேறு அறிவுறுத்தல்களை தமிழக முதலமைச்சர் நேற்றே தெளிவுபடுத்தியிருந்தார். சட்ட ஒழுங்கை பொறுத்தவரை யாருடைய தலையிடமின்றி தவறு செய்தவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன்படி அவர்களுடைய தண்டனைக்கு உட்படுத்தி அவர்களை தண்டனை வாங்கி தருவதில் ஐபிஎஸ் அதிகாரிகள் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் என்பதை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தலாக வழங்கியிருந்தார். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயலில் ஈடுபடுவதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பெண்களுடைய பாதுகாப்புல 100% சமரசம் கூடாது. மக்களை அதாவது வருவாய் சான்றிதழ் வேண்டியோ பல்வேறு விண்ணப்பங்கள் கூறியோ அலுவலர்களுக்கு குறிப்பாக அரசு அலுவலர்களுக்கு வரக்கூடிய மக்களை கனிவுடன் நடத்தப்பட வேண்டும். புகார் கொடுக்க காவல் நிலையங்களுக்கு வரக்கூடிய மக்களை கனிவுடன் நடத்தப்பட வேண்டும். பாதுகாப்பு விஷயத்துல எவ்விதமான குளறுபடிகளும் இருக்கக்கூடாது. பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடிய நவீன யுக்திகள் எல்லாம் கையாள வேண்டும் அப்படிங்கறதையெல்லாம் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்துல மக்களுக்கு தேவையான அடிப்படை குறிப்பாக குடிநீராகட்டும், மின்சாரம், பொது சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்வதற்குண்டான நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஈடுபட வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மனுக்களை வாங்கி அதன் மீது மட்டும் பரிசீலனை செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். திங்கட்கிழமை தவிர மற்ற நாட்கள்ல கள ஆய்வு மேற்கொண்டு மக்களுடைய தேவைகளை அறிந்து அதற்கேற்ற வகையில மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதும் தமிழக முதலமைச்சருடைய உத்தரவாக இருந்தது. சட்ட ஒழுங்குல யாருடைய தலையீடும் இருக்காது. காவல்துறை முழு சுதந்திரத்தோடு செயல்படலாம். தவறு செய்தன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாராக இருந்தாலும் தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட வேண்டும் அப்படிங்கறதையெல்லாம் நேற்று குறிப்பிட்டிருந்தார். இன்று நடைபெற்ற ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுடைய கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு விதமான புதிய உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நலன்களில் கவனம் செலுத்தும் நடவடிக்கையாக நேர்மையான ஒரு வெளிப்படையான ஒரு ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான நலன்களையும் குறிப்பாக அரசு திட்டங்கள் எல்லாம் மக்களை சென்று சேர்க்கிறதா என்பதையெல்லாம் கண்காணித்து உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சருடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. இந்த 2 நாட்கள் நடைபெற்ற ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுடைய மாநாடு என்பது முடிவுற்றிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மக்கள் நலன் சார்ந்து பல்வேறு விதமான புதிய உத்தரவுகளை எல்லாம் இந்த மாநாட்டின் மூலமாக பிறப்பித்திருக்கிறார். நன்றி பாஸ்கரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியிட்ட நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.